எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 100 அரிசி முறுக்கு செய்ய போறோம். நான் ஏற்கனவே 200 அரிசி முறுக்கு செய்யறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல காரம் போட்டு நம்ம செஞ்சிருப்போம். இப்ப காரம் இல்லாம புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை மாவு வச்சு நம்ம அரிசி முறுக்கு செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோல சொல்லியிருக்கேன். கம்மியான குவான்டிட்டி வீடியோ கடைசியில செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம 100 அரிசி முறுக்கு செய்யறதுக்கு 1.5 கிலோ 5020 புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம். இதை தண்ணியில போட்டு 1.5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் கிரைண்டர்ல போட்டு மாவாக்கி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸா ஆட்டி எடுத்துக்கணும். இந்த முறுக்குக்கு அடுத்ததா நம்ம 3/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். இது மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மாவாக்கிட்டு ஜலிச்சு மாவா எடுத்துக்கலாம். இந்த ஆட்டின அரிசி மாவுல நம்ம அரைச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூட நம்ம 15 கிராம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம ஒரு 20 கிராம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருக்க பெருங்காயத்தை நம்ம கரைச்சிட்டு இதுல ஊத்திக்கலாம். அடுத்ததா 100 கிராம் வெண்ணெய் இந்த மாவுல சேர்த்துக்கலாம். இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாத, மாவு தொட்ட கையில் ஒட்டாது, அந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். இந்த முறுக்குக்கு நம்ம 4 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த 5 கண்ணு இருக்கிற மாதிரி நம்ம முறுக்கு படி எடுத்துக்கலாம். அதில் தான் இந்த முறுக்கு சுத்த போகிறோம். நம்ம
இப்போ வந்து பெரிய குவான்டிட்டி முறுக்கு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து ஸ்மால் குவான்டிட்டி செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ அரிசி, 1/4 கிலோ பொட்டுக்கடலை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வந்து வெண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ ஸ்மால் குவான்டிட்டி முறுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 100 அரிசி முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த முறுக்கு காரம் இல்லாம புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை மாவு சேர்த்து ஏமா சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபுட்டி தமிழ் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இதெல்லாம் ப்ளூபர்ஸில் போட்டுவிட்டு உங்களை மாட்டி விட்றோம் பாருங்க. இதுக்கு பின்னாடி எத்தனை நாள் நான் செஞ்சுருக்கேன்னு தெரியும் எல்லாத்துக்கும். எல்லோரும் வீடியோ பார்த்து இது ப்ளூபர்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ காரம் இல்லாம புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை மாவு வச்சு நம்ம அரிசி முறுக்கு செய்ய போறோம். வாங்க செய்யலாம். ஏமாவா இப்படி பண்றீங்க? அதோட கட் பண்ணிட்டு சரி, அதோட கட் பண்ணிட்டு சொல்லுங்க. செய்ய போறோம். ஸோ இதோட அளவுகள்லாம் வீடியோ எப்படி செய்யலாம், என்னென்ன அளவுகள்